நியூஸ் மினாரி இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் கபில சந்திரசேனவின் மரணம் சந்தேகத்துக்குரியது. சாகர காரைக்கு சம்பவம். 15 வயது சிறுமி துஷ்பிரயோகம். பல்லேகம ஹேமாரத்ன தீரரை உடனடியாக கைது செய்ய நீதிமன்றம் கட்டளை. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவுக்கு மீண்டும் அழைப்பானை விடுக்க உயர் நீதிமன்றம் உத்தரவு. தெலியாய பாடசாலை மாணவர்களிடையே வேகமாக பரவும் காய்ச்சல். 4 பிரதான பாடசாலைகள் மூடல். யோசித்தவின் வழக்கு தொடர்பில் நீதிமன்றத்தின் அறிவிப்பு. தமிழகத்தில் ஆட்சி அமைக்கின்ற டிவிகே விஜய் தலைமையில் புதிய அரசு. தொடர்வது விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேனவின் மரணம் குறித்து முறையான மற்றும் பாராமற்றமற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கன் பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சட்டத்தந்தை சாகர காரியவசம் வலியுறுத்தியுள்ளார். கட்சி அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இது ஒரு சாதாரண மரணமல்ல என்றும் இதில் பல்வேறு சந்தேகங்கள் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். கபில சந்திரசேனவுக்கு நீதிமன்றத்தில் பிணை வழங்குவதற்காக வருகை தந்த நபர்கள் மற்றும் அந்த நடைமுறைகள் தொடர்பில் பாரிய மர்மம் நிலவுவதாகவும், குறிப்பாக அந்த பிணையாளர்களை கபில சந்திரசேனவுக்கு அறிமுகம் செய்து வைத்தது லஞ்ச அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளா என்பது குறித்து நீதிமன்றம் அவசரமான விசாரணை நடத்த வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஒரு வழக்கின் முக்கிய சந்தேக நபர் பிணை நடவடிக்கையில் ஏற்பட்ட சிக்கல்கள் காரணமாக நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே மர்மமான முறையில் உயிரிழந்திருப்பது தற்செயலானது என்று கருத முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் ஏதேனும் திரைமறைவு சக்திகளின் தலையீடு இருக்கின்றதா என்பதை வெளிக்கொண்டு வர வேண்டியது காவல்துறையின் பொறுப்பு என்றும் அவர் மேலும் கூறினார். தற்போது இந்த மரணம் தொடர்பான விசாரணைகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் சாகர காரியவசத்தின் இந்த கருத்துக்கள் அரசியல் மற்றும் சட்ட வட்டாரங்களில் புதிய விவாதத்தை தோற்றுவித்துள்ளது. அனுராதபுரத்தின் அத்தம ஸ்தானாதிபதி வணக்கத்துக்குரிய பல்லேகம ஹேமாரத்ன தேரர் மற்றும் 15 வயது சிறுமியொருவரின் தாய் ஆகியோரை கைது செய்யுமாறு அனுராதபுர நீதவான் நீதிமன்றம் இன்று பிடியாணை உத்தரவு பிறப்பித்துள்ளது. 15 வயது சிறுமியொருவர் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை முன்வைத்த சமர்ப்பணங்களை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் பகிரங்க நீதிமன்றத்தில் அன்று நீதவானின் அறையிலோ எடுத்துக் கொள்ளப்பட்டன. இதன்போது சந்தேக நபராக கருதப்படும் தேரரை இதுவரை போலீசார் ஏன் கைது செய்யவில்லை என தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை கேள்வி எழுப்பினர். போலீசாரின் மெத்தன போக்கு காரணமாக பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நீதி வழங்கும் நோக்கில் தாங்களால் நேரடியாக இந்த மனுவை தாக்கல் செய்வதாக அதிகார சபை நீதிமன்றத்தில் தெரிவித்தது. தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் மற்றும் சட்ட அமுலாக்க பிரிவின் பணிப்பாளர் ஆகியோர் முன்வைத்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதவான் சியாபத் சசிந்து விக்ரமரத்னம் பல்லேகல ஹேமாரத்ன தேரர் மற்றும் சிறுமியின் தாய் ஆகியோரை சந்தேக நபர்களாக பெயரிட அனுமதித்தார். அத்துடன் அவர்களை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு நிட்டமுவ போலீசாருக்கு அவர் கட்டளையிட்டார். மேலும் பல்லேகல ஹேமாரத்ன தேரர் வெளிநாடுகளுக்கு தப்பி செல்வதை தடுக்கும் வகையில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளருக்கு கட்டுப்பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது. மத தலைவர்கள் மற்றும் சிறுவர் பாதுகாப்பு தொடர்பான இந்த விவகாரம் நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சட்டத்தை முறையாக அமல்படுத்துமாறு நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. 2022ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி இலங்கையில் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்களின் போது அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகள் சேதமடைந்தமை தொடர்பான அடிப்படை உரிமைகள் மனுவில் பிரதிவாதியாக பெயரிடப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவுக்கு மீண்டும் அழைப்பானை விடுக்க உயர் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. அரகல போராட்ட களத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து நாடு முழுவதும் வெடித்த வன்முறையில் பல மக்கள் பிரதிநிதிகளின் சொத்துக்கள் சேதமடைந்தன. இந்த சம்பவத்தின் போது பொது சொத்துக்கள் மற்றும் தனிநபர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தவறியதாக கூறி தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் அன்றைய ஜனாதிபதி என்ற ரீதியில் கோட்டாபாய ராஜபக்ச ஒரு பிரதிவாதியாக பெயரிடப்பட்டார். இந்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதிவாதியான கோட்டாபாய ராஜபக்சவுக்கு முறையான அழைப்பானை இன்னும் சென்றடையவில்லை என்பது நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. இதனிடையில் மனுதாரர் தரப்பு உரிய நடைமுறைகளை பின்பற்றி அவருக்கு மீண்டும் அழைப்பானை விடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என
நீதியரசர்கள் குழு உத்தரவிட்டது. நாட்டில் அமைதியின்மை நிலவும் காலப்பகுதியில் இடம்பெற்ற வன்முறைகளை தடுப்பதில் பாதுகாப்பு தரப்பினர் மற்றும் ஆட்சியாளர்கள் காட்டிய மெத்தன போக்கு குறித்து இந்த மனுவில் விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மாதிரி மாவட்டத்தின் தெனியாய கல்வி வலயத்துக்குட்பட்ட பாடசாலை மாணவர்களிடையே வேகமாக பரவி வரும் வைரஸ் காய்ச்சல் நிலைமையை கட்டுப்படுத்தவும் அது குறித்து ஆய்வு செய்யவும் விசேட மருத்துவர் குழு ஒன்று அப்பகுதிக்கு அனுப்பப்பட்டுள்ளது. மாதிரி மாவட்ட சுகாதார சேவை பணிப்பாளர் மருத்துவர் சுமித் மனதுங்க இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளார். மாணவர்களின் உடல்நலத்தை கருத்தில் கொண்டு காய்ச்சல் மேலும் பரவாமல் தடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் தெனியாய வலயத்தில் உள்ள 4 பிரதான பாடசாலைகள் நேற்று மற்றும் இன்றும் மூடப்பட்டன. தெனியாய வலய கல்வி பணிப்பாளர் நிசாஹே ஹெட்டிக்வடா சுகாதார அதிகாரிகளின் ஆலோசனையின் பேரில் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மாணவர்களிடம் காணப்படுவது சாதாரண வைரஸ் காய்ச்சலா அல்லது வேறு ஏதேனும் தொற்று பாதிப்பா என்பது குறித்த விசேட மருத்துவர் குழுவினர் விரிவான பரிசோதனைகளை முன்னெடுக்க உள்ளனர். பாடசாலைகள் மூடப்பட்டுள்ள காலப்பகுதிகளில் வகுப்பறைகளை துப்புரவு செய்யவும் கிருமி நீக்கம் செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக வலைக்கல்வி அலுவலகம் தெரிவித்துள்ளது. மாணவர்களுக்கு காய்ச்சல், இருமல் அல்லது சோர்வு போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக அருகில் உள்ள அரசு மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்லுமாறு பெற்றோருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் யோசித ராஜபக்சவுக்கு எதிராக பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் ஆரம்பகட்ட ஆட்சேபனைகள் மீதான தீர்ப்பு எதிர்வரும் மே மாதம் 14ஆம் தேதி அறிவிக்கப்படும் என கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று அறிவித்துள்ளது. இந்த விசாரணையின் போது யோசித ராஜபக்ச சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தன்னே சம்பத் மெட்டிஸ் முக்கிய வாதத்தினை முன்வைத்தார். இந்த வழக்கின் முதலாவது குற்றச்சாட்டான சதித்திட்டம் என்பதில் முக்கிய பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டிருந்த டெசிபோரிஸ் தற்போது வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதால் அதே குற்றச்சாட்டை தனது கட்சியாளருக்கு எதிராக தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல சட்ட ரீதியாக இடமில்லை என அவர் சுட்டிக்காட்டினார். குறித்த வழக்கில் தொழில்நுட்ப குறைபாடுகள் மற்றும் சட்ட நடைமுறைகள் குறித்து பிரதிவாதி தரப்பு முன்வைத்த நீண்டகால ஆட்சேபனைகளை ஆராய்ந்த நீதிபதி இது தொடர்பான இடைக்கால உத்தரவை அடுத்த வாரம் அறிவிப்பதாக தெரிவித்தார். இந்திய சட்டசபை தேர்தலில் எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் நீடித்து வந்த அரசியல் இழுபறிக்கு இன்று முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் பிற கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்களை இன்னும் எண்ணெய் எட்டியுள்ளது. 234 இடங்களை கொண்ட தமிழக சட்டமன்றத்தில் 108 இடங்களை வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தாவேகா பெரும்பான்மைக்கு இன்னும் 10 இடங்கள் தேவைப்பட்ட நிலையில் இன்று மாலை இடதுசாரி கட்சிகளான சிபிஐ மற்றும் சிபிஎஃப் ஆகியவை தாவேகாவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தனது ஆதரவை உறுதி செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி தமிழக வெற்றி கழகம் 108 ஆசனங்கள், இந்திய தேசிய காங்கிரஸ் 5 ஆசனங்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 ஆசனங்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2 ஆசனங்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 ஆசனங்கள் என மொத்த ஆதரவு 119 இடங்களை தக்க வைத்துள்ளது. இந்த கூட்டணி மாற்றமானது தமிழக அரசில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நகர்வாக பார்க்கப்படுகின்றது. சுமார் 60 ஆண்டுகால திராவிட கட்சிக்கு மாற்றாக ஒரு புதிய சக்தி உருவெடுத்துள்ளது. காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகள் திமுக கூட்டணியில் இருந்து விலகி விஜய்க்கு ஆதரவு அளிப்பது தேசிய அளவில் விவாதத்தை உருவாக்கியுள்ளது. இன்று இரவு அல்லது நாளை காலை ஆளுநரை சந்தித்து விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோருவார் என தெரிய வருகின்றது. பெரும்பான்மை பலத்தை நிரூபிப்பதற்கான ஆதரவு கடிதத்தை திரட்டும் பணி பனையூர் இல்லத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. இத்துடன் நியூஸ் ஆஃப் மன்னாரின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தது.